Taste the Daily. நாகை அருகே கடற்கரையில் ஆலிவர் ரெட்லி ஆமைகள் இறந்து கரை ஒதுங்குவது தொடர்கதையாகி வருகிறது. கீழையூர் ஒன்றியம் காமேஸ்வரம் கடற்கரை பகுதியில் முட்டையிட வரும் ஆலிவர் ரெட்லி ஆமைகள் இறந்து கரை ஒதுங்கி கிடக்கின்றன. இந்த நிலையில் வனத்துறையினர் இறந்து கரை ஒதுங்கும் ஆமைகள் குறித்து கண்டுகொள்வதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திறனற்ற திமுக அரசின் வனத்துறை அதிகாரிகள் ஆழ்ந்த தியானத்தில் இருப்பதாக பொதுமக்கள் விமர்சிக்கின்றனர். தென்காசி மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் விவசாயி கைத்துப்பாக்கி வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கோரிக்கை மனுக்கள் அளித்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் பல்லாயிரம் ஏக்கர் விவசாய நிலங்களில் அவ்வப்போது விளைநிலங்களுக்குள் காட்டுப்பண்டிகள் புகுந்து அட்டகாசம் செய்து பயிர்களை சேதப்படுத்துவதாகவும் விவசாயிகளின் உயிர்களுக்கும் அச்சுறுத்தல் ஏற்படுத்துவதாகவும் கூறி காட்டுப்பண்டிகளிடமிருந்து தங்களை காத்துக்கொள்ள விவசாயிகளுக்கு கைத்துப்பாக்கி வழங்க வேண்டும் என விவசாயி ஒருவர் கோரிக்கை வைத்தார். இந்த சம்பவம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே பாழடைந்து இடிந்து விழும் நிலையில் உள்ள நூலகத்தை புதிதாக கட்டித்தர பொதுமக்கள் விடியா அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். அருணாச்சலபுரம் கிராமத்தில் 20 வருடங்கள் பழமையான நூலக கட்டிடம் பழுதடைந்து எந்நேரமும் இடிந்து விழும் அபாயகரமாக இருந்த நிலையில் நூலகத்தை வேறு இடத்திற்கு கொண்டு சென்றனர். ஆனால் அங்கு போதிய வசதிகள் இல்லாததால் மாணவர்கள் மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் இளைஞர்கள் நூலகத்தினை பயன்படுத்த முடியாமல் சிரமப்படுகின்றனர். எனவே பாழடைந்த நூலகத்தை இடித்துவிட்டு புதிய நூலக கட்டிடம் கட்டித்தர விடியா திமுக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.